ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தேங்காய் பால் சாதம் ரெடி பண்ணியிருக்கேன். சிக்கன் கிரேவி, கோலா உருண்டை, சிக்கன் கோலா உருண்டை, ஆனியன் ரைத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவி தான் வச்சுருக்கேன். நல்ல தாராளமாக சிக்கன் கிரேவியை ஊற்றி இந்த தேங்காய் சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சாதம் ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே சேர்க்காமலே வெறும் சாதமே சாப்பிட்லாம், ரைத்தாவோடு சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோலா உருண்டை, சிக்கன் கோலா உருண்டை ரொம்பவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடவே சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சைட் டிஷ்ஷாக தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், தேங்காய் சாதம் தான் ரெடி பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், ஒரு அரை மூடிக்கு அதில் பாதி தேங்காய் பல்லாக போட்டிருக்கேன். 5-6 ஏலக்காய், 2 டீஸ்பூன் சோம்பு. இது நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீதி இருக்கிற ஒரு தேங்காய் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துடலாம். நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நார்மல் சாப்பாட்டு அரிசி தான். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ஊற வச்சுடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய், ஏலக்காய், பெருஞ்சீரகம் அரைச்சேன் இல்லையா, ஜார்லேருந்து இதில் மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள், தேங்காய் பால் புழியணும். தேங்காவை அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு பேட்ச் தான் அரைச்சிருக்கேன். இன்னொரு பேட்ச் அரைக்க வேண்டியது இருக்குது. ஒரு தேங்காய் முழுமையாக ஒரு தேங்காய் எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இது அரைச்சிருக்கேன். நம்ம அரிசி எடுத்துருக்குறோம் இல்லையா, நம்ம தண்ணி விடணும் சாதத்துக்கு. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. அந்த தண்ணியை நம்ம தண்ணியை இப்போவே அளந்து இந்த பாலில், தேங்காய் பால் அரைச்சிருக்க பாருங்கள், இதில் தண்ணியை ஊற்றி பால் நல்லா கெட்டியாக புழிஞ்சு எடுத்துடலாம். ஒரு டைமு புழிஞ்சிட்டு ஒரு டைமு அந்த பாலை எடுத்துக்கிட்டு திரும்பவும் அரைச்சி திரும்பவும் 2வது பால் 3வது பால் 3 தண்ணியும் சேர்த்து நம்ம அளந்து ரெடியாக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அதுதான் ஃபஸ்ட்டு அரைச்சிருக்கேன். இதே மாதிரி தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி மறுபடியும் அரைங்க. திரும்பவும் தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி 3 டைமு இது மாதிரி அரைச்சிட்டா பால் நல்லா கிடைக்கும். ஒன்று சேர்த்துடலாம் எல்லா பாலையும். 2 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், எனக்கு இந்த அளவு தான் எனக்கு எடுக்க வரும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு குழம்பு கரண்டி கொஞ்சம் தாராளமாக இருக்கும். பிரியாணி எது ரெடி பண்ணாலும் இந்த அளவு தான் நான் எடுப்பேன். இங்கே பாருங்கள், இதே மாதிரி குழம்பு கரண்டி அளவுக்கு 2 எண்ணெய் விட்டுருக்கேன். 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், பட்டை பெரிய துண்டு, 2 பிரியாணி இலை, 5-6 கிராம்பு, 7 பீஸ் கிராம்பு சேர்த்துருக்கேன். எல்லாமே அப்படியே சேர்த்துருங்க. எண்ணெய் கூடுதலாக இருந்தால் இந்த தேங்காய் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், 3 வெங்காயம் நார்மல் சைஸு நீள் வாட்டத்தில் கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது கூடவே ஒரு 7 பச்சை மிளகாய் சின்னது பெருசுமாக கலந்துருக்கேன். இதுதான் காரமே இந்த சாதத்துக்கு, தேங்காய் சாதத்துக்கு ஒரே காரம் பச்சை மிளகாய் தான். நல்லா பாதி அளவுக்கு வந்தால் போதும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி 2 நார்மல் சைஸு. ஏன் நார்மல் சைஸுன்னு சொல்கிறேன்னா, ரொம்ப பெருசு இல்லை ரொம்ப சின்னது இல்லை, நார்மலாக இருக்கிற தக்காளி வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்த்தனா பெருசுன்னு சொல்லிவிடுவேன். இது நார்மலான சைஸு தான். தக்காளி கொஞ்சம் மசியட்டும், ஒரு 3 நிமிஷம். இது பாருங்கள், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி தான் இந்த சாதத்துக்கு ஒரு கலரே. இங்கே பாருங்கள், இந்த டைமில் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எல்லாமே நல்லா சேர்த்து 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். எண்ணெய் நல்லா இந்த மாதிரி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா
செவக்க இது மாதிரி வதக்கணும். அப்போ தான் எந்த குழம்பு எந்த பிரியாணி ரெடி பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி. இங்கே பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். மசாலா நல்லா செவந்து வதங்கினா தான் எந்த குழம்பாகட்டும் பிரியாணி ஆகட்டும் டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம அரைச்சிருக்கிற தேங்காய், பெருஞ்சீரகம், ஏலக்காய், நம்ம பட்டை கிராம்பு சேர்த்தோம் இல்லையா, அப்போவே ஏலக்காய் சேர்த்தா எடுத்து போட்டுருவாங்க. ஏலக்காய் இதில் அரைச்சாதான் நல்லா வாசனையாக இருக்கும் சாதம். இங்கே பாருங்கள், இலசா இருக்கணும். ஏன்னா அப்படியே சேர்க்குறோம் ஃபில்ட்ரு பண்ணாமல், அதனால் இன்னும் ஒரு 3 நிமிஷம் இதை வதக்குங்க நல்லா. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 3மே சேர்த்து ஒரு 2 செகண்ட் வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு மட்டும் தேங்காய் வந்து நல்லா நெத்துக்காயாக இருந்தாக்கா பால் நல்லா திக்காக கிடைக்கும். இங்கே பாருங்கள், அதில் சேர்த்து இருக்கிறோம் பார்த்தீங்களா தேங்காய் பேஸ்ட்டு, அதுதான் வந்து சின்ன இலசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு, நல்லா வாசனையாக இருக்குது. ஏலக்காய் எல்லாம் சேர்த்து வதக்குறதெல்லாம் மசாலா நல்லா செவந்து வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் அப்படியே சேர்த்துருங்க. நம்ம அளந்து தான் வச்சுருக்கேன். நம்ம அரிசிக்கு தண்ணி விடுறோம் இல்லையா, அதே தான் நான் அளந்துருக்கேன். ரெண்டாவது பால், 3வது பால். தண்ணியெல்லாம் அளந்து சேர்த்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு கல் உப்பு பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ சேர்த்துருங்க. இப்போ லாஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. தண்ணி கொதித்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை அப்படியே சேர்த்துடலாம். உப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மூடி வைங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது வரைக்கும் தீ வந்து குறைவாக தான் வச்சுருந்தேன், இப்போ தான் வேகமாக வைக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், தேங்காய் பால் நல்லா பொங்கிடுது. இந்த டைமில் நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அரிசியை அப்படியே இது கூட சேர்த்துருங்க. எல்லா அரிசி சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்தாச்சு அரிசியெல்லாம். நல்லா கலந்து விடுங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன், உப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிடுங்க. குக்கர் மூடிடலாம். ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், உப்பு கம்மியாக இருந்தது, சேர்த்துட்டேன். அப்படியே மூடி வைங்க. ஒரு விசில் வந்தால் சாதம் ரெடி ஆகிடும். ஏன்னா அரிசி நிறையா இருக்குது, அதனால் ஒரு விசில் போதும். இங்கே பாருங்கள், ஒரு விசில் வந்துடுது. சாப்பாடு ரெடி ஆகிடுது. இறக்கிட்டு சிக்கன் ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு. பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. 3 வெங்காயம் நீள் வாட்டத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், சிக்கன் எடுத்துருக்கேன். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சிக்கனை. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. சிக்கனுன்றதால கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கூடுதலாக. ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சோம்பு 2 டீஸ்பூன், ஜீரகம் 1, மிளகு 1, ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, 2 முந்திரி, ஏலக்காய் 1,
எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிருக்கேன் பாருங்கள். இதை அப்படியே வந்து இதில் சேர்த்துடலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம். பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. மசாலா விட்டு எண்ணெயே பிரிஞ்சு வருது பாருங்கள். 2 தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இது பாருங்கள் கார மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. மசாலா சேர்த்தோடனே தீயை வந்து குறைச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்ட்டும் அப்படியே சேர்த்துருங்க. கூட இந்த ஜாரில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி மசாலா நல்லா வதக்கி விடுவோம். 2 செகண்ட் நல்லா வதங்கட்டும். செஞ்சு பாருங்கள். மசாலா கூடயே 50 கிராம் தயிர் எடுத்துருக்கேன். கூடுதலாகவே இருக்குது. இதுவும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கலந்து விடுங்க. மசாலா நல்லா செவர வதங்கட்டும். இது பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எடுத்து பாருங்கள். இந்த டைமில் நம்ம சிக்கனை எடுத்து சேர்த்துடலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா இந்த மசாலா கூட இந்த சிக்கனை சேர்ந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கனுக்கு தகுந்த உப்பு, கல் உப்பு, காரத்தூள் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். குழம்பு தூள் தான் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த தேங்காய் சாதத்துக்கு நல்லா திக்காக ஊற்றிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கலந்து விடுங்க. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் 1 டம்ளர் தண்ணி ஃபஸ்ட்டு விடுங்க. அதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டா போதும். ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாக இல்லாமல் திட்டமாக வச்சுடுங்க. இங்கே பாருங்கள் அப்படியே மூடி வைங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கறி வேகட்டும். கிரேவி ரெடி ஆகிடுது. இந்த டைமில் கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த தேங்காய் சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். சூடு ஆறிடுச்சுன்னா இன்னும் நல்லா திக்காகவே இருக்கும். இந்த பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சாதம் ரெடியாக இருக்குது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சாதம். இந்த சிக்கன் கிரேவிக்கும் தேங்காய் சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். டைம் கொஞ்சம் எடுத்துக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராசஸ் கொஞ்சம் கூட தான். சூப்பராக சாப்பாடு ரெடியாக இருக்குது. சாதம் பாருங்கள் அப்படி உதிரி உதிரியாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தேங்காய் சாதம், தேங்காய் பால் சேர்த்து தேங்காய் சாதம் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வயிறு புண்ணாக இருந்தால் கூட இந்த தேங்காய் சாதம் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சாதம், சிக்கன் கிரேவி, சிக்கன் கோலா உருண்டை வச்சுருக்கேன், ஆனியன் ரைத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.